தமிழ்நாடு பாஜகவின் பூத் கமிட்டிகளை ஒருங்கிணைக்கும் சக்தி கேந்திராவின் தலைவராக என்னை நியமிக்கவில்லை, அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலைக்கு வேறு ஏதேனும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுமா என்று அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுக்கு மேலாக அவருக்கு பெரிய அளவிலான பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. தேசிய அளவிலான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்கின்ற அந்த ஒரு பட்டியலில் மட்டுமே இணைந்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் ஏதேனும் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அதன்படி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக அவருக்கு பொறுப்பு வழங்கினால்தான் தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபடுவதற்கு பெரிய அளவில் அது உதவிகரமாக இருக்கும் என்ற அளவிலும், அதே போன்று தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் பாஜகவிலே பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSS மூலமாக பாஜகவில் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய நபர்களை நியமனம் செய்வதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே அண்ணாமலைக்கு அதன் தொடர்ச்சியாக சக்தி கேந்திரா என்று சொல்லப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் தான் அதற்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். சக்தி கேந்திராவினுடைய தலைவராக தன்னை இதுவரை நியமிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாஜகவினுடைய அந்த பூத் கமிட்டிகளை ஒருங்கிணைக்கும் சக்தி கேந்திரா தலைவர் நியமனம் தொடர்பாக புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். சக்தி கேந்திராவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 60,000 பூத்துகள் வரை இருக்கக்கூடிய நிலையில் அவற்றில் ஒவ்வொரு பூத்தையும் இந்த சக்தி கேந்திராக்கள் மூலமாக ஒருங்கிணைப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 5 பூத்து வரை ஒரு சக்தி கேந்திரா பொறுப்பாளருக்கு உள்ளே வரும். அந்த அடிப்படையில் தான் அந்த பூத் கமிட்டிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இந்த சக்தி கேந்திரா என்கின்ற பொறுப்பு இருக்கும். எனவே கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்கள் வரை ஊடுருவி அந்த கட்சியின் செயல்பாடுகளை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி கேந்திரா என்கின்ற அந்த அமைப்பின் தலைவர் என்கின்ற பொறுப்பை தமிழக பாஜகவிலே அண்ணாமலைக்கு வழங்கப் போகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி வந்த நிலையில் அதை அண்ணாமலை இல்லை என்று மறுத்திருக்கின்றார். அதன்படி சக்தி கேந்திரா தலைவராக தன்னை நியமித்து எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் புதிய பதவிகள் அவருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்து வருகின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே அந்த வருகையின் பொழுது கூட அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தலுக்கு முன்பாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டார். அவர் 2026க்கான இந்த 2 மாதங்களில் எதிர்கொள்ள இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பெரிய அளவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்ற தகவலையும் பாஜக தரப்பிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அளவில் அண்ணாமலை பாஜகவினுடைய தேசிய அளவிலான பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்றார் என்பதை கடந்து அவருக்கு தமிழக பாஜகவிலோ தேசிய பாஜகவிலோ எந்த பொறுப்புகளும் அறிவிக்கப்படவில்லை. நான் பொதுப்படையா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா, நான் மைக்கில் பேசின கருத்துக்கு பதில் சொல்றேங்கண்ணா. பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. நான் இன்னைக்கு பாருங்க, எங்கள் பத்திரிகை அந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச் செயலர் அவங்க, அண்ணா இங்கே வந்து இந்த டீலை பற்றி பேசணும், நாங்கள் பேசுகிறோம். நேராக இங்கேருந்து பழனி போய் பழனியில் மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்கிறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலண்ணா. எல்லா கேள்விக்கும் இன்றைக்கே பதில் சொல்ல வச்சிட்டிங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.